அரசியல் அதிரடிகளும் சரவெடிகளும் செந்தமிழன் சீமானால் மட்டுமே சாத்தியம். இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இறங்கிய பிறகு பல்வேறு அதிரடிகளும் சரவெடிகளும் அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. யாரும் எதிர்பார்க்காத வகையில் கட்சி ஆரம்பித்த பல வருடங்கள் கழித்தும் கூட எந்தவிதமான கூட்டணிக்கும் நாங்கள் செல்ல மாட்டோம், எங்கள் தலைமைகளை ஏற்று வரட்டும், எங்கள் தலைமையை ஏற்று வரட்டும், எங்கள் கொள்கைகளை ஏற்று வரட்டும், எங்கள் கொள்கையை ஏற்று வரட்டும், அவ்வாறு நீங்கள் ஏற்று வருவீர்களானால் உங்களுடன் சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் பயணிக்க நாங்கள் தயார் என்ற சூளுரையை செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் அறிவித்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் தனித்து நிற்பதை தான் விரும்புகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதே நேரத்தில் சில பல கட்சிகள் கட்சி ஆரம்பித்த பிறகு பல நாட்களுக்கு பிறகு அல்லது மக்களிடத்தில் செல்வாக்கு அதிகமான பிறகு ஒரு சீட்டு அல்லது 2 சீட்டு போன்ற அரசியல் வாழ்க்கைக்காக, தற்காலிக வாழ்க்கைக்காக தங்களுடைய ஒட்டுமொத்த கட்சியையும் அடகு வைக்கும் வேலையை செந்தமிழன் சீமான் அவர்கள் 14 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் செய்ததே இல்லை. தமிழ்நாடு அரசியல் களத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்திலும் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் கிட்டத்தட்ட யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்த பேரியக்கமாக நின்று மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி என்று அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். சீமான் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பட்டாசு வெடிப்பது போன்று அங்கங்கே செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டங்களிலும் மக்களுக்கான போராட்டங்களிலும் மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதிலும் முதன்மை ஆளாக வந்து நின்று அதற்கான குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். சீமான் என்ற ஒற்றை தனி மனிதன் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இறங்கிய பிறகு இளைஞர்கள் நாவிலும் கூட தமிழில் ஆங்கிலம் கலக்காது பேச வேண்டும் என்ற சொற்றொடரை விதைத்தார். அதை செயல்படுத்தி காட்டினார். இன்றும் கூட நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய பல இளைஞர்கள் தங்களுடைய பேச்சின் பொழுது ஆங்கிலம் கலக்காத தமிழில் பேசுகின்றார்கள். இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய வெற்றியாகவே அனைவராலும் கொண்டாடத் தகுந்த ஒரு செயல்பாடாகும். இதை போன்று பல்வேறு விடயங்களை செந்தமிழன் சீமான் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் விதைத்திருக்கின்றார். அதன் மூலம் அறுவடையும் செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் செந்தமிழன் சீமான் என்ற தனி மனிதனால் செய்ய முடிந்த இந்த ஒரு விடயத்தை இதுவரை தமிழ் மண்ணில் யாராலும் செய்ய முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் தமிழ் தேசியம் என்ற கட்டமைப்புக்குள் ஒரு கட்சியை உருவாக்கி 50 ஆண்டு கால கட்சிகளை கூட எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவை செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் மண்ணில் விதைத்து தற்பொழுது அதன் மூலமாக 36 லட்சம் வாக்குகளை அறுவடை செய்திருக்கின்றார். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உருவாகி நிற்கின்றதற்கு காரணமே செந்தமிழன் சீமானும் அதனுடைய அடிப்படை கொள்கையான தமிழ் தேசிய கொள்கையும் தான். நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு தனித்த பெரும் கட்சி தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கு மிகுந்த கட்சியாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இங்கே அரசியல்வாதிகள் கட்சி நடத்தவில்லை, மாறாக தமிழ் மக்கள் அக்கட்சியை நடத்துகின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.